என் பேர் கனகராஜ். நான் ஒரு போலீஸ்காரன். அமைதியான ஒரு சின்ன ஊரில் இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே 4000 மக்கள் தொகை கூட இருக்காது. எங்கே பார்த்தாலும் பறந்து விரிஞ்ச விவசாய நிலங்க தான். சென்னை போலப்பட்ட பெரிய நகரங்களில் இருக்கிற பரபரப்பான குற்ற சம்பவங்கள்லாம் இங்கே நடக்காது. அதிகபட்சம் ஏதாவது டாஸ்மாகில் குடிச்சிட்டு சண்டை போடுறதும், டீனேஜ் பசங்க சின்ன சின்ன சேதங்களை உண்டாக்குறதும், குடிபோதையில் வண்டி ஓட்டுறதும், அதுதான் எங்கள் ஊரில் நடக்கிற அதிகபட்ச குற்றங்கள். ஆனால் அந்த ஊரில் என்னோட சர்வீஸில் நடந்த ஒரு கேஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்னை தூங்க விடாமல் பண்ணுது. அதை பற்றி யோசித்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னால் அதை விளக்கவே முடியலை. அது எலிசபெத்துங்கிற ஒரு மூதாட்டிக்கு நடந்தது. 2001 வசந்த காலத்தோட ஆரம்பம். நான் போலீஸ் வேலையில் சேர்ந்து 5 வருஷம் ஆகி இருந்தது. எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் மொத்தம் 5 பேர் தான். நான், என் பார்ட்னர் செந்தில், ராத்திரி ரோந்து போகிற பீட்டர், அப்புறம் எஸ்ஐ, கூடவே சந்திராங்கிற ஒரு வயசான லேடி போலீஸ். எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஊரோட மத்தியில் இருந்தது. அப்படி இருக்க அது ஒரு மந்தமான மழை பெய்கிற மதிய நேரம். நானும் செந்திலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜீப்பில் ஊரை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்போது லேடி போலீஸ் சந்திராவோட குரல் ரேடியோவில் வருது. அது என்னென்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த வீட்டில் பாசிபிள் 511, அதாவது கொள்ளை முயற்சின்னு தகவல். நாங்கள் உடனே திசையை மாற்றி அந்த நியூஸ் வந்த எலிசபெத் பாட்டியோட வீட்டுக்கு போகிறோம். இது அவங்க வீட்டில் இருந்து வழக்கமாக வர்ற வளைப்புகள் தான்னு நாங்கள் பெருசாக கவலைப்படலை. ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி ஒரு வயசான விதவை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பழைய பண்ணை வீட்டில் தனியாக இருந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 65 இல்லைன்னா 70 வயசு இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாரு. அவங்களுக்கு 2 பெரிய பசங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஊருக்கு வெளியில் இருந்தாங்க. அம்மாவை பார்க்க வரவே மாட்டாங்க. அவங்க புருஷன் இறந்ததுலேருந்து கொஞ்சம் நல்ல விதத்தில் சொல்லணும்னா அவங்க வித்தியாசமாகவோ இல்லை கொஞ்சம் கடுமையாக சொல்லணும்னா பைத்தியமாகவோ மாறிட்டாங்கன்னு ஊரே எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டியை பற்றி சொல்லிச்சு. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான்கள் வாங்க மட்டும்தான். அதுவும் மத்தியான நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் தான் வருவாங்க. அவங்கள பைத்தியம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வீட்டு மாடியில் யாரோ நடமாடுற சத்தம் கேட்குதுன்னு ஆரம்பித்து அவங்க வீட்டு ஜன்னல் வெளியே இருக்கிற வயலில் ஏதோ ஒரு உயரமான மனிதன் நின்று அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கான்னு பல தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே தப்பான தகவல்கள் தான். அவங்க மாடியில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொன்ன திருடங்க 2 பழவானிங்க. அவங்க வயலில் பார்த்த அந்த உயரமான மனிதன் சோளக்காட்டு பொம்மை. எங்கள் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பல தடவை போயிருக்கோம். நாங்கள் அவங்க கிட்ட எரிச்சல் அடையவோ இல்லை கோபத்தை வெளிப்படுத்தவோ மாட்டோம். பொறுமையாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வீடை சுற்றி பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துவோம். அவங்களும் அமைதியாயிருவாங்க. எங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. நாங்கள் கிளம்பிடுவோம். திரும்பி 2 வாரத்திலேயே இதே மாதிரியே ஃபோன் வரும். உண்மையை சொல்லப்போனால் எங்கள் போர் அடிக்கிற வேலையில் அவங்க வீட்டுக்கு போகிறது தான் ஒரு சின்ன ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி அவங்க வீட்டு முற்றத்தில் ஒரு பெரிய காலடி தடத்தை பார்த்ததாகவும், இல்லைனா அவங்க வீட்டு கிச்சன் சிங்க் கீழே ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க. செந்திலுக்கும் எனக்கும் அந்த வயசான பாட்டி மேலே பாவம், பாழடைஞ்ச வீட்டில் தனியாக வாழ்கிறாங்கன்னு ஒரு பரிதாபம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது விபத்தோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எப்படி தகவல் தெரிவிப்பாங்கன்னு நாங்கள் கவலைப்பட்டோம். ஒரு தடவை அவங்க பையன்கிட்ட அம்மா நிலைமையை சொன்னபோது அவன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு வச்சுட்டான். அவன் என்னை திரும்ப கூப்பிடவே இல்லை. ஸோ கான்ஸ்டபிள் செந்திலும் நானும் ரோட்டில் திரும்பி எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி வீட்டுக்கு அந்த மந்தமான மழை பெய்கிற வசந்த காலத்தில் போனோம். அந்த வயசான பாட்டி மறுபடியும் ஏதோ சின்ன விஷயத்துக்கு தான் அதிகமாக பயந்துட்டாங்கன்னு, அவங்க கற்பனை தான் அவங்கள ஏமாத்துதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம். நாங்கள் போய் நிற்கும்போது அவங்க வாசலில் காத்துட்டு இருந்தாங்க. அவங்கள நான் பார்த்ததை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அவங்க உருவம் என்னை ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அவங்க ரொம்பவும் மெலிஞ்சு எலும்பும் தோலுமாக இருந்தாங்க. அவங்க கன்னங்கள் ஒடுங்கி போயிருந்துச்சு. அவங்க சிவந்த உள்வாங்கிய கண்ணை சுற்றி கருப்பான வளையங்கள் இருந்துச்சு. அவங்க நரைமுடியெல்லாம் சிக்கலாகி பல நாளாக அலசாத மாதிரி இருந்தது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் சுருக்கமாக அழுக்காக இருந்தது. அவங்களோட உடல் தோற்றம் பயம்புறுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இருண்ட மந்தமான கண்களால் எங்களை உத்து பார்த்த விதம் எங்களை தாண்டி எங்கள் பின்னால் இருக்கிற எதையோ பார்த்த மாதிரி இருந்தது. வியட்நாமில் இருந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் பற்றி நான் பார்த்த பழைய ஃபோட்டோக்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவித்த ஒரு சாதாரண மனிதனோட வெறிச்சோடுன உணர்ச்சியற்ற பார்வை அது. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டிக்கு என்ன நடந்தது? அந்த அமைதியான ஊரில் நடந்த வினோதமான சம்பவம் என்ன? தொடர்ந்து பாருங்க. நானும் செந்திலும் காரை விட்டு இறங்கி எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டியை நெருங்கினோம். என்ன பாட்டி, இந்த வாட்டி புதுசாக என்ன பிரச்சனை? என் வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு லேசான குரலில் நடுங்கிக்கிட்டே சொன்னாங்க.
அவங்க யாரோ இல்லை ஏதோன்னு சொன்ன வார்த்தை என் புருவத்தை உயர்த்த வச்சுது. சரி, நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு உறுதி பண்ணுறோம் அப்படின்னு நான் செந்திலை பார்க்கவே எங்கள் கைகளில் இருந்த எல்லாத்தையும் கவனமாக பிடிச்சபடி உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் தரத்தளத்தை சோதிச்சுட்டு அப்புறமா மாடிக்கு போனோம். வீட்டை பலமுறை சோதிச்சிருந்ததுனால வீட்டோட அமைப்பு எங்களுக்கு அத்துப்படி. எந்த ஊடுருவல்காரர்களோட வேலையோ இல்லை உடச்சி நுழைந்ததற்கான எந்த தடயமும் அங்கே இல்லை. ஆனால் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கின வேறு சில விஷயங்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். முதலாவதாக அந்த வீடு ரொம்பவும் பாழடைஞ்சு போயிருந்தது. ஆனால் நாங்கள் போன வாட்டி வரும்போது எலிசபெத் அதை சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது சமையல் அறை சிங்கில் அழுக்கு பாத்திரங்கள் குவிஞ்சிருந்தது. குப்பைகளும் அழுக்கு துணிகளும் சிதறி கிடந்துச்சு. திறந்த உணவு பொட்டலங்களோட குவியல்களுக்கு மத்தியில் ஒரு பைபிளும் ஒரு ஜெபமாலையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் கவனிச்சதில் அவங்க கொஞ்ச நாளாக ஹால் அறையிலேயே சாப்பிட்டு தூங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. இது எல்லாத்தையும் விட எங்களை பயம்புறுத்தினது ஹாலோட மூலையில் இருந்த அவங்களோட மறைஞ்ச கணவருக்கு சொந்தமான பழைய இரட்டை குழல் துப்பாக்கி ஒன்று. கான்ஸ்டபிள் செந்தில் அதை எடுத்து திறந்து பார்த்தாரு. அதை முகந்து பார்த்துட்டு துப்பாக்கி மிக சமீபத்தில் சுடப்பட்டிருக்கிறதா சொன்னார். நாங்கள் இன்னும் சில விசித்திரமான விஷயங்களை கவனித்தோம். எலிசபெத்தோட வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளும் உடஞ்சு நொறுங்கி இருந்துச்சு. மேலும் ஒவ்வொரு அலமாரி கதவும் பலவைகளால் அடைக்கப்பட்டிருந்தது. தரைத்தளத்தில் இருந்த முன் ஹால் அலமாரி கதவுகளோட நடுவில் ஒரு பெரிய துளை வெடிக்கப்பட்டிருந்தது. அது சுற்றி உள்ள பிளவுபட்ட மரத்தில் சிறிய துளைகள் இருந்துச்சு. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி தன்னோட கணவனோட துப்பாக்கியால் அந்த கதவை சுட்டிருக்காங்க. ஆனால் ஏன்? அங்கே என்னதான் நடந்தது? இப்படி நாங்கள் வீடை சோதிச்சு முடிச்சு திரும்பவே அதிர்ச்சி அளிக்கிற விதமாக எலிசபெத் எங்களுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்தில் அதே திகிலூற்ற வெறிச்சோடிய பார்வையால் எங்களை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. செந்தில் பயத்தை வெளியே காட்டிக்காம ஒரு போலியான புன்னகையோட, பாட்டி நீங்கள் பயப்படுற மாதிரி இங்கே எதுவும் இல்லை, இந்த பதிலை கேட்டு அவங்க நிம்மதி அடைவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த பதிலை கேட்டும் அவங்க கண்கள் திகிலடைஞ்சு தான் இருந்துச்சு. எலிசபெத் மூதாட்டி அதே உணர்ச்சியற்ற குரலில், இல்லை நான் பாதுகாப்பாக இல்லை, அது இன்னும் இங்கே தான் இருக்குது, அது ஒழிஞ்சிட்ருக்கு, அதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் போனதுக்கப்புறம் அது என்னை தேடி திரும்பி வரும். இதை கேட்டதும் அவங்க நடுங்க ஆரம்பித்து அழத் தொடங்கினாங்க. செந்திலும் நானும் ஒருத்தர் கவலையோட பார்த்தோம். நாங்கள் எலிசபெத் மூதாட்டிக்கு எங்களால் முடிஞ்ச வர ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணோம். அவளை சோஃபாவுக்கு அழைச்சிட்டு போய் 2 பக்கமும் உட்காந்து அவங்கள அமைதிப்படுத்தணும். அவங்க சமாதானம் அடைஞ்சதும் என்ன நடந்ததுன்னு விளக்க சொன்னோம். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்ன கதையை கேட்க கேட்க ஒரு இனம் புரியாத குளிர் எங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சுது. எல்லாம் ஒரு மாதம் முன்னாடி தான் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் என் படுக்க அறை அலமாரி கதவில் முதல் தடவை சொரன்னு அந்த சத்தத்தை கேட்டேன். தொடர்ந்து அந்த இரவு முழுக்க தொடர்ந்த அலமாரிக்கு உள்ளே இருந்து அந்த சத்தம் வருவது போல் இருந்துச்சு. அது மெல்லிய மெதுவான சீரான சொரசொரப்பு. முதல்ல ஒரு எலி இல்லை வேற ஏதோ சின்ன விலங்காக இருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த சொரசொரப்பு ஒரு எலியால் வந்திருக்க முடியாத அளவுக்கு உயரத்துல இருந்து வந்தது. நான் பயத்தில் அலமாரியை திறந்து பார்த்தேன். அங்கே ஒன்றும் இல்லை. இந்த நிலையில் அது அவங்கள அலமாரி கதவை திறக்க தூண்டுவது போல இருந்ததுன்னு உணர்ந்த எலிசபெத் பாதுகாப்பாக இருக்க இரவு நேரங்களில் தன்னோட அலமாரி கதவை பூட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே அந்த சொரசொரப்பு சத்தம் உரத்ததாகவும் தீவிரமாகவும் மாறுது. அந்த மரம் வழியாக ஏதோ சுரங்க பாதை தோண்ட முயற்சிப்பது போல அது இருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க தன்னோட அலமாரி கதவை திறக்கவே மறுபக்கத்தில் இருக்கிற நகைக்கீரல்களை பார்க்குறாங்க. அது தரையில் இருந்து 6 அடி உயரத்தில் இருக்குது. இப்படி இருக்க ஒரு ராத்திரி ஒரு மெல்லிய குரல் அவளை அழைக்கிறத கேட்டு எலிசபெத் விழிக்கிறாங்க. அந்த குரல் பூட்டப்பட்ட அந்த அலமாரி கதவிலிருந்து வந்துட்டு இருந்தது. அந்த குரல் அவங்களுக்கு ரொம்பவும் பழக்கமானது. அது அவங்களோட இறந்து போன கணவன் ராயப்பனோடது. ராயப்பனோட குரல் அவங்கள அலமாரி கதவை திறக்க கெஞ்சுது. கடவுளோட தூதன் அவனை கீழே அனுப்பி அவளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னதாகவும் அங்கே அவங்க ஒன்றா முன்னாடி மாதிரியே இளமையாக வாழலான்னு சொல்லுது. இதை கேட்ட செந்தில் சோஃபாவோட மறுபக்கத்திலிருந்து என்னை அகல கண்களை விரிச்சபடி பார்க்கவே, அப்புறம் என்ன நடந்தது? நான் இதெல்லாம் கனவு தான் நினச்சேன். என் கணவர் தான் இறந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இது எல்லாமே என் கற்பனை தான்னு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அலமாரிக்கு போனேன். பூட்டை தொட்டு திறக்க போகவே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏதோ சரியில்லை. அந்த குரல் என் கணவனோடது இல்லை, அது வேற யாரோ ஒருத்தர் என் கணவனோட குரலை பயன்படுத்தி அந்த அலமாரி கதவை திறக்க என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தது. உண்மையில் அது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைனாலும் அவளோட கதையை தொடர சொன்னோம். ராயப்பன் தொடர்ந்து அவளை அலமாரியை திறக்க கெஞ்சியதாகவும் அவள் மறுக்கவே அந்த குரல் கொடூரமானதாக மாறுது. அவங்க கதவை திறக்க கோபமாக கட்டளையிடுது. அவங்க மறுக்கவே அது கத்த தொடங்குது. கெட்ட வார்த்தைகளையும் ஆபாசமான அச்சுறுத்தல்களையும் விடுத்து கதவை பலமாக தாக்க தொடங்குது.
இது கண்டிப்பாக மறைஞ்ச அவங்களோட கணவனோட குரல் இல்லை, ஏன் இது ஒரு மனுஷனோட குரலே இல்லை. இதை உணர்ந்தவங்க திகில்ல தன்னோட படுக்கை அறையை விட்டு வெளியேறி கீழே இருந்த சோஃபால இரவை கழிக்கிறாங்க. இது நடக்கும்போது நீங்கள் ஏன் ஸ்டேஷன் கால் பண்ணல? இதை கேட்டு ஒரு கணம் அமைதியாக இருந்தவங்க, நான் சொல்கிறது எல்லாமே என்னோட கற்பனை தான் நினச்சிருப்பீங்க. ஏன் இந்த ஊரே என்ன ஒரு பைத்தியக்காரின்னு தான் நினைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை இதுக்கு முன்னாடி பல முறை இங்கே வரவழைச்சிருக்கேன். அப்போல்லாம் எதுவும் இருந்ததில்லை. அது மாதிரியே இதுவும் எல்லாம் என் மனசுக்குள்ளே இருந்த கற்பனையாக இருந்தால் அதான் உங்களை தொந்தரவு செய்ய வேணாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் அந்த சுரண்டல் சத்தமும் அச்சுறுத்தல்களும் ஒவ்வொரு இரவும் தொடருது. அதனால தான் படுக்கறையில் தூங்க பயந்து ஹால் அறையினோட சோஃபாவில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இரவு அந்த தட்டுதல் தொடங்குது. அவங்களோட படுக்கை அறை அலமாரி கதவில் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த எல்லா அலமாரி கதவுகள்லையும் ஒரே நேரத்தில். இதனால் ரொம்பவே பயந்தவங்க அது வெளியே வராமல் இருக்க அலமாரி கதவுகளை ஆணிகளால் அரைஞ்சு மூடுறாங்க. இப்படி இருக்க இதெல்லாம் முடிஞ்சு 2 வாரங்களுக்கு அப்புறம் இன்னும் திகில் ஊட்டுற ஒன்று நடக்குது. எலிசபெத் சிங்கில் கையை கழுவி விட்டு திடீர்னு அலமாரி கண்ணாடியை பார்த்தபோது இதை சொல்லவே அவங்க தயங்குறாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் அதை பார்த்தேன். என் முகத்துக்கு பதிலாக அதோட முகத்தை பார்த்தேன். அது கருப்பு அங்கி அணிஞ்சிருந்தது. தலையில் ஒரு தலப்பாகையும் இருந்தது. அதுக்கு முகமே இல்லை, வெறும் சிரிக்கிற மண்டையோடு தான். அதோட கண்கள் சாத்தானோட கண்களை போல சோப்பா இருந்துச்சு. அது கண்ணாடியில் எனக்கு பின்னாடி நின்ன மாதிரி தெரியல, அது கண்ணாடிக்குள்ளே நின்ன மாதிரி இருந்தது. இதை கேட்ட என் முதுகு தண்டில் ஒரு நடுக்கம். அது கண்ணாடியிலிருந்து கையை வெளியே நீட்டுச்சு. அதுக்கு கைகள் இல்லை, நகங்கள் தான் இருந்துச்சு. அது என்னை பிடிக்க முயற்சி பண்ணிச்சு. இதனால் பயந்த எலிசபெத் ஒரு லோஷன் பாட்டிலை கண்ணாடியில் வீசுகிறாங்க. கண்ணாடி உடையுது. இதுக்கு மேலேயும் பாதுகாப்பாக இருக்க அந்த வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளையும் அதே மாதிரி செய்கிறாங்க. இவ்வளோ நடந்தால் நீங்கள் ஏன் இந்த வீட்டில் இருக்கீங்க? என்னை தங்க வைக்க யாரும் இல்லை. ராத்திரி பயங்கரமாக இருந்தாலும் பகல் நேரங்களில் கொஞ்சம் தூங்க முடியுது. சூரியன் முடிஞ்சதும் இது எல்லாம் நின்றுடும். ஆனால் கடந்த 3 நாட்களாக இது காலை மாலைன்னு எப்பவும் நடக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு காலையில் அச்சுறுத்தல் அதிகமாகவே எலிசபெத் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அலமாரியில் இருந்து இதை கேட்டு கேலி செஞ்சு சிரிக்கவே இறுதியாக அவங்க தன்னோட கணவனோட துப்பாக்கி எடுத்து அலமாரி கதவு வழியாக சுடுறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எந்த சத்தமும் இல்லை. அது முடிஞ்சதுன்னு நினைக்க ஆரம்பித்தேன். பிறகு அந்த சிவப்பு கண்கள் இருட்டில் எறிவதை பார்த்தேன். கண்ணாடி உருவாக்கிய தொலை வழியாக அது சிரித்தபடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அது என்ன வார்த்தை சொல்லிச்சு? இன்னைக்கு ராத்திரி. இதை சொன்ன அவங்க நடுங்க ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களோட தலையை கைகளில் புதைச்சி மீண்டும் அழ ஆரம்பிக்கிறாங்க. செந்திலும் நானும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம். நாங்கள் அவங்க சொன்னதை உண்மைதான நம்பலைனாலும் நிச்சயமாக எலிசபெத் மனக்கோளாறில் இருந்தாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுது. அவங்களோட முதுமை அவங்க மனதை பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்க இனி தனியாக அங்கே இருக்கிறது பாதுகாப்பாக இருந்தில்லை. செந்திலும் நானும் எலிசபெத் கிட்ட அவங்கள எங்களோட வர சொன்னோம். அவங்கள அன்னைக்கு ராத்திரி டவுனில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வைக்கிறதா சொன்னோம். நாளைக்கு அவங்கள தொந்தரவு செய்கிற அந்த தீ ஆவியை விரட்ட மதகுரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றதாகவும் வாக்களித்தோம். இதை கேட்டு அவங்க நிம்மதியில் அழுதாங்க. எங்கள் 2 பேருக்கும் நன்றி சொன்னபடி எங்களை கட்டி அணைச்சாங்க. நாங்கள் அவங்கள டவுனில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வச்சோம். அவங்க சீக்கிரமாக மருத்துவமனையில் சேர்க்கணும்னு எங்களுக்குள்ள முடிவெடுத்தோம். அந்த வீட்டை விட்டு விலகி இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மனநிலை முன்னேறியது போல தோணுச்சுது. அது இனிமேல் கதவுகளெல்லாம் தட்டாது. கடைசியாக ஒரு இரவு தூக்கம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வீட்டில் ஒளிஞ்சிருப்பதா நம்பின அந்த உருவம் பற்றி அவங்க இனி பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் 2 பேரும் அவங்கள பார்த்து புன்னகிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்ததும் நடந்ததெல்லாம் எஸ்ஐ கிட்ட சொன்னோம். இதை கேட்டு அவர் சோகமாக பெருமிச்சு விட்டபடி அவங்கள கண்டிப்பாக ஏதாவது மருத்துவமனையில் சேர்க்கணும்னு சொன்னார். மேலும் அவங்களோட பசங்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னார். இப்படி இருக்க அடுத்த நாள் காலைல மணி சுமார் 4. எஸ்ஐயோட அவசர தொலைபேசி அழைப்பால் நான் விழித்தேன். உடனடியாக கிளம்பி லாட்ஜுக்கு வர சொன்னார். அவர் தொலைபேசியில் எந்த காரணமும் சொல்லலை. ஆனால் அது எலிசபெத் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு. நான் யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு வேகமாக லாட்ஜுக்கு வந்தேன். அங்கே எலிசபெத்தோட அறை கதவை தடயவியல் டேப் அடிச்சிருந்தாங்க. நான் பார்த்ததும் என்னோட பயம் உண்மையாச்சு. எஸ்ஐயும் செந்திலும் வெளியே நின்று இருந்தாங்க. நான் நெருங்கியதும் எஸ்ஐ என்னை ஒரு சோகமான முகபாவனையோட வரவேற்று எலிசபெத் போயிட்டாங்க அப்படின்னாரு. இதை கேட்டேன்னா முதல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினச்சேன். பிறகு என் முகத்தில் இருந்த சோகமான பார்வையை பார்த்து அவங்க காணாமல் போயிட்டாங்க. இதை கேட்டு நான் குழப்பத்தோடு அவரை பார்க்கவே அவரோட கண்களில் நான் பயத்தை பார்த்தேன். அவர் பயந்து நான் முதல் முறை பார்த்தது அதுதான். என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு சொன்ன அவர் பக்கத்து அறையில் இருந்தவங்க எலிசபெத்தோட அறையில் இருந்து அதிகாலை 2 மணிக்கு ரத்தத்தை உரைய வைக்கிற அலறல்களையும் வன்முறை சத்தங்களையும் கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பீட்டரும் செந்திலும் தான் அங்கே முதல்ல வந்தவங்க. அவங்க கதவை தட்டியிருக்காங்க. ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவங்க கதவை உடைச்சு உள்ளே இருந்ததை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைஞ்சு எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க?
அதுக்கு நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லி தடயவியல் நிபுணர்கள் ஒட்டியிருந்த டேப்பை தாண்டி கதவு வழியா என்னை அழைச்சிட்டு போனார். பீட்டரும் செந்திலும் வந்தபோது லாட்ஜ் அறையோட கதவுகளும் ஜன்னல்களும் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்ததாகவும் அதனால் கட்டாயமாக யாரும் உழைஞ்சதற்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு விளக்குனாரு. நான் சுற்றி பார்த்தேன். என் உடலில் ஒரு நடுக்கம் ஓடினது போல இருந்துச்சு. அறையில் நிறைய இடத்துல ரத்தம் தெரிச்சிருந்தது. சுவர்களில், தரையில், படுக்கையில், என் கூரையில் கூட இரத்தக்கார படிஞ்ச படுக்கை விரிப்புகள் மெத்தையிலிருந்து கிழிக்கப்பட்டிருந்த நிலையில் கிடந்துச்சு. யாரோ படுக்கையிலிருந்து இழுக்கப்படும் போது அழுத்தமாக மெத்தையை பிடிச்சதற்கான நகைக்கீறல்கள் அதில் இருந்துச்சு. தரையில் இரத்த தடயங்களோட விரல் கீறல்களும் நகைக்கீறல்களும் இருந்துச்சு. நான் அந்த இரத்தக்கரை படிஞ்ச விரல் தடயங்களை தரையில் பின்தொடர்ந்தேன். பெட்டில் இருந்து தொடங்கின அது அங்கே இருந்த ஒரு அலமாரியில் போய் முடிஞ்சுது. நான் பயத்தோட எஸ்ஐயை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தாரு. அவரோட முகம் கடினமாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. ஆனால் அவர் கண்களில் பயம் இருந்துச்சு. நான் அலமாரியை மெல்ல நெருங்கி கதவை திறந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்ச நிலையில் உள்ளே பார்த்தேன். அலமாரி காலியாக இருந்தது. காலினா ஒன்றுமே இல்லாமல் மொத்தமாக காலியாக இருந்தது. அதுக்குள்ளே ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. எஸ்ஐ சொன்ன மாதிரியே எலிசபெத் பாட்டி மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க. அன்னையிலேருந்து எலிசபெத் பாட்டியை எவ்வளவு தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா கதைகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில். தேங்க்யூ. பை.